அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித ஜோசப் கஃபாசோ விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவர் தங்கை மரியன்னா பிறக்கும் பொழுது சிதைந்த முதுகெலும்புடன் பிறந்த காரணத்தால் கூன் விழுந்த குள்ளமானவராகவும் பலவீன உடல் கொண்டவராகவும் இருந்தார். புனித ஜோசப் கஃபாசோவை குழந்தை பருவத்திலிருந்து பார்த்தவர்கள் அவரைய உதாரண முன்மாதிரியாக பார்த்தவர்களும் பாவம் செய்வதை ஒரு பொழுதும் நினைத்து கூட பார்க்க முடியாது என்பார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே தாம் ஒரு குரு ஆகவே அழைக்கப்பட்டிருப்பதாக உணர்ந்த அவர் திருச்சபை கல்வியை கற்றார். புனித ஜான் போஸ்குவை அறிந்திருந்தார். அவர் சிறுவர்களுக்கு பல்வேறு பணிகளில் பயிற்சி அளிப்பதை கண்டு ஊக்குவித்தார். 21/9/1833 குருத்துவ அருட்பொழிவு பெற்றார். ஏழ்மையில் வாடும் மாணாக்கர்களுக்கு தேவையான புத்தகங்களை கொடுத்து அனைத்து உதவிகளையும் செய்தார். அறநெறிகளை, எளிய மதிப்புள்ள அறநெறிகளை வழங்கினார். திருச்சபை விவகாரங்களில் அரசு ஊடுருவல்களுக்கு எதிராக போராடினார். நிமோனியா, வயிற்று இரத்த கசிவு மற்றும் பிறவியிலேயே உண்டான உடல் குறைபாடுகளால் அவதியுற்றிருந்த புனித ஜோசப் கஃபாசோ 1860 ஜூன் 23 இறைவனடி சேர்ந்தார். இவரது இறுதிச் சடங்கிற்கு மறையுரை ஆற்றினார் புனித ஜான் போஸ்கோ. ஏராளமான மக்கள் இதில் பங்கெடுத்தனர். கஃபாசோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.